615வது படைப்பு. தலைப்பு: இனியாவதும் கொடூர குணம் மாறணும். அடித்துக் கொள்ள யார் சொன்னார்? மரணத்திற்கு பின்னே யார் இருக்கார்? மக்களுக்கு இல்லை பின்புலம், அதனாலேயே நிகழ்கிறது காவல் மரணம். மக்களுக்கு மக்களே காவலாய். இனி மக்கள் மாற வேண்டும் கட்டாயமாய். ஏழையை ஏளனமாய் நினைக்கும் சட்டம், சட்டத்திற்கு இல்லையா கடிவாளம்? காவல்தானே மக்களுக்கு தெய்வம். அந்த தெய்வமே கொடுக்கலாமா மரணம்? ஏன் இந்த கொடூர குணம்? இனியாவதும் மாறணும் இந்த தருணம். ஏன் உயிருக்கு அஞ்சி வாழணும்? ஏன் காவல் மக்களுக்கு யமனாய் மாறணும்? ஏன் உயிருக்கு அஞ்சி மக்கள் வாழணும்? ஏன் காவல் மக்களுக்கு யமனாய் மாறணும்? அரசு காவலர்களுக்கும் நீதி போதனை கொடுக்கணும். இனியாவதும் கொடூர குணம் மாறணும். என் இனிய காவல்துறை நண்பர்களுக்கும் அதே சமயம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களையும் மக்களையும் வழிநடத்தும் முதல் பொறுப்பு, கடமை உங்களுக்கானது. எனவே மாணவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களும் இந்த சமூகத்தை சீர்படுத்தும் காவலர்களும் தயவு செய்து மக்களை, மாணவர்களை நல்வழிப்படுத்துவதே உங்கள் கடமை என்பதை மறந்துவிடாமல் மாணவர்களோடும் மக்களோடும் இணைந்து பயணிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாரம் என்னுடைய படைப்பிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவன் உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம்.